Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ரோட் சைடுல எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சால்னா ரெசிபி தான் வீட்ல செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணிக்கலாம். முதல்ல நாம ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாந்து இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நல்ல மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூட நாம சின்ன துண்டுகளா வெட்டி வச்சுக்கூட இந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கும் போது அதனோட கலர் நல்லா மாறுபடும். நம்ம சேர்த்த வெங்காயத்தோட கலர் எல்லாம் மாறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும், அப்போதான் இது நல்லா இருக்கும். இஞ்சி வெளுத்துள்ளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளியும் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா புதினா இலைகளை சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான அளவு தண்ணி நீங்களே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டெப் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இனிதான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி கறியெல்லாம் செய்யும்போது கல் உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டேஸ்டாக இருக்கும். நம்மளோட கறியெல்லாம் நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த கறிக்கு இனி டேஸ்ட் கொடுக்கறதே இனி நம்ம செய்ய போகிறது தான். இனி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், 10 முந்திரி, இந்த அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கசகசா இவ்வளோ சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைச்ச பேஸ்ட்டு அப்படியே கொதிச்சுட்டு இருக்க கறியில் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இந்த கடலை மாவு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதை நேரே கறிக்குள்ளாடி சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரிக்க கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கடைசி இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையும் நம்ம தூவுறோம். கொத்தமல்லி தலைகளையும் போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்தது நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட ரோட் சைடு சால்னா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட் சைடு சால்னா வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சால்னா கறி ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இந்த இடியப்பம், பூரி, சப்பாத்தி, பரோட்டா கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம இந்த கறியில் இறைச்சி எதுவுமே யூஸ் பண்ணிக்கல. ஆனால் இந்த கறியை சாப்பிடும்போது இறைச்சியெல்லாம் போட்டு வச்ச மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரோட் சைடு சால்னா ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.